இல்ல வேலுநாச்சியார் போட்டா கட்டோட்ட போட்டா கல்லர் மரவர் ஆக முடியும் முக்குளத்தூர்லாம் உனக்கு ஓட்டு போட்டுறானு எந்த பைத்தியக்கிற போய்டா உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு விஜயை பார்த்து விமர்சிக்கிற சீமானை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த 2 நாள்ல தேவர் ஜெயந்தி வரப்போகுது. அதனால தேவரையாக்கு புகழின் செலுத்துற மாதிரி அவருடைய புகழ் போடுற மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு பேசின உடனே எல்லா தேவமரம் எல்லாத்தையும் வந்து நமக்கு ஓட்டு போட்டுறானு எந்த பைத்தியக்கிற போய் உங்ககிட்ட சொன்னான்? எல்லாருமே உங்களை மாதிரி நினைச்சுக்கிறது என்ன? உங்களை மாதிரி ஒரு ஈனத்தனமா பேசுற ஆளு உலகத்திலே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, அதாவது ஆமைகளும் ஆமை குஞ்சுகளும் கதறதுக்கெல்லாம் பயிரடி கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இதனுடைய பேச்சுக்கள் நம்ம கண்ணில் படும்போது அதுக்கு ஒரு தக்க பயிரடி கொடுக்காம நம்மளால கடந்து போக முடியல. ஸோ அதுக்கு ஒரு தக்க பயிரடி கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதாவது இன்னும் 2 நாள்ல தேவர் ஜெயந்தி வரப்போகுது. அதாவது தெய்வ திருமணார் பசும முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை தேவர் ஜெயந்தி வரப்போதுனால அதை முன்னிட்டு நாம் தமிழ் கட்சி அந்த மக்களுடைய ஓட்டுக்கெல்லாம் நம்ம வாங்கினா ஐயா பசும முத்துராமலிங்க தேவர் புகழ பாடணும், தாத்தா முத்துராமலிங்க தேவர்னு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க. அதெல்லாம் தவறு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, போன தடவை இவங்க தேவர் ஜெயந்திக்கு போகும்போது சீமான் போகும்போதே அந்த மக்கள் எல்லாம் போக விட்டு புறமண்டியில அடிச்சு அனுப்புனாங்க. அது எல்லாரும் தெரியும். ஸோ அதனால இந்த தடவை அவங்க எதிர்ப்பு காட்டக்கூடாதுன்னு இவரு நாடு தாடுறாரு. அதெல்லாம் நான் தவறு சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய கட்சிக்காக தேவராயை தூக்கி பிடிச்சாதான் நீங்க வந்து அரசியல் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதாவது தேவராய பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்க குறிப்பிட்ட மாத்துக்கான தலைவரே கிடையாது. அவர் ஒட்டுமொத்த சமுதாயக்கான தலைவர், தேசிய தலைவர். அதனால நீங்க அப்படி நின்னலாம், எல்லாருமே அவருக்கு தூக்கி பிடிச்சி கொண்டாடலாம். ஆனா அப்படி அவருக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது அதுல அவர் சார்ந்த விஷயங்கள், அவர் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம பேச தவிர அதுல சம்பந்தமே இல்லாம விஜயை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன வந்திருக்கு? அதான் இந்த சீமானை பத்தி கேட்கிறேன். என்ன மாணவுக்கு விஜயை பத்தி விமர்சிக்கிறீங்க? அதாவது இந்த ஆள் சொல்றான், அதாவது செத்து போன குடும்பத்தெல்லாம் பணியர் கூப்பிட்டு நலம் விசாரிக்கலாம், இவன் என்னையா தலைவன்? அதாவது பண்ணையார் கூட ஆலமரத்துக்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணுவார். ஆனா இவன் பணியூர் தாண்டி வெளியே வர மாட்டான்னு தெரியுது. ஆனா இன்னும் அந்த மக்கள்லாம் நம்பிட்டு போறாங்களே அப்படின்னு ரொம்ப நக்கலா விமர்சிக்காரு. அவர் பனையூரை விட்டு வெளியில வந்தா என்ன நடக்குன்னு உலகமே பார்த்துச்சு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்ப இப்ப அவர் வெளியில வர மாட்டேக்காருன்னா அதோடைய காரணம் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள அதாவது நீங்க மட்டும் கிடையாது, இப்ப நம்ம விஜயாவில் விமர்சிக்கக்கூடிய எல்லாரும் அவரை வந்து எப்படி பாக்குறாங்க, என்ன மாதிரி விமர்சிக்கிறாங்க, எதை பத்தியும் கவலைப்படாம இந்த மக்களை அதாவது துக்கம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு சொல்லி விடாப்படியா இருக்காரு. அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்துல யாருமே பார்த்து கிடையாது. அதாவது அவரை எல்லாரும் எள்ளி நகையாடும் கூட அவர் தோத்துட்டாரு, பின்வாங்கிட்டாரு, கோலை பயந்தாங்குழி தொடர்ந்து அப்படி என்னதான் விமர்சனம் வச்சாலும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன பார்க்க வந்த மக்களுக்கு இப்படி பாதிப்பு வந்திருக்கு. அந்த மக்களை சந்திச்சுக்கு அப்புறம் என்னுடைய அரசியல் கட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை சொல்லி நிக்காருல மனுஷன், அதான் தலைவன், அதான் மக்களுக்கான தலைவன். இங்க நம்முடைய நாட்டுல அரசியல் ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதன் கீழே மக்களை சரியா கவனிக்காம மக்கள் கொத்து குத்தா சாவது கூட அதை பத்தி கொஞ்சம் கூட நகலப்படாம எங்கேயும் அந்த மக்களை போய் சந்திக்காம அப்படி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை கூட நீங்க விமர்சிக்கிறது கிடையாது. உங்களுக்கு தெம்பு தானே வரது கிடையாது. ஆனா விஜயை மட்டும் நொட்டுக்கு வந்துடுவீங்க. என்ன மாணாக்குன்னு கேட்கிறேன். நீங்களாம் ஒரு மனுஷன் கேட்கிறேன். அந்த மக்கள் சாகும்போது ஓ நீ என்ன போருக்கு போய் செத்த, நீ ஒரு நடிகர் பக்கத்துல செத்தன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் இறந்துருக்காங்க. அதை ரொம்ப துச்சமா கேவலமா நக்கலா விமர்சிச்ச இந்த அழிப்பு என்ன மாணவுக்கு விஜய் அவர்கள் அவரை பார்க்கறத விமர்சிக்க வந்துட்டாரு. அந்த மக்களுடைய மனசு அவருக்கு புரியுது, அவருடைய மனசு அந்த மக்களுக்கு புரியுது. 2 பேருக்கு இடையில பரஸ்பர அன்பு சரியா போயிட்டு இருக்கு. இடையில மணி அடிச்சுட்டு வர்றது நீங்க யாருன்னு கேட்கிறேன். உங்களை பத்தி யாரு விமர்சிக்க சொல்றீங்க? அதாவது என்ன எதிர்க்கவெல்லாம் எதிர் கிடையாது, நான் யாரை எதிர்க்கணும் அவங்களாம் எதிரின்னா உங்களுக்கு யார் எதிர்க்கா நான் கேட்கிறேன். உங்களுக்கு யார் எதிர்க்குதா? எவன் கண்டுக்கிறான்? எவன் சீர்தான் தமிழ்நாட்டில் சொல்லுங்க. விஜய் அவர்கள் என்னைக்காவது அவருடைய வாயில வந்து சீமான் அப்படின்னு ஒத்த வார்த்தை வந்திருக்குமா? நானும் ரவுடிதான் இந்த ஜீப்ல ஏற மாதிரி என்ன எல்லாரும் இருக்கா, என்ன எல்லாரும் இருக்கு, யார் இருக்கான்னு கேட்கிறேன். இதுல வேற அதாவது நாங்க அவங்கள வந்து எதிர்க்கல, விமர்சிக்கிறோம், கேள்விதான் கேட்கலாம், அதுக்கு பைச முடியல அப்படின்னு கேனத்தனமா கேள்வி யாரையா அவங்ககிட்ட கேட்டா இல்ல கேட்கிறேன். உங்களுக்கு யார் கண்டுக்கிறா? முதல்ல சும்மா சின்ன படுத்துறாங்க கதறி கட்டி ஒரு மரியாதை கிடையாது. அதாவது இவருக்கு முதல்ல மரியாதையை பேசுறதுன்னா அவருடைய தம்பிகளை சத்தம் போடுவாரு. அப்படி இவரே பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பிகளை ஆணுக்கும் தம்பிகளும் வருவானுங்க. நீங்களாம் ஒரு ஆளுன்ட்டு விஜய் வந்து விமர்சிக்க வந்துட்டீங்கன்னு. ஸோ இதுல இவர் மேலும் சொல்றாரு, அதாவது ஒரு நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா என் பேர் சீமா நாம் தினன்னு பேசாம அவன் வலையோடைய நடத்திட்டா பார்க்கலாம், உன்னால ஒத்தரவா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு இந்த வலைதளங்கள்ல சோசியல் மீடியாக்கள் இவரை பத்தி பேசிதான் எல்லாரும் காசு சம்பாதிக்கணும். ஐயோ நான் நாக்கு கேட்கிறேன். விஜய் அப்படிங்கிற ஒத்த வார்த்தையை உபயோகிக்காம நீங்களாச்சும் உங்களுடைய ஆண்கள் தம்பிகளாகட்டும் அரசியல் பேசுங்க பார்க்கலாம். இந்த ஒத்த வார்த்தைக்கு பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஓ நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல விஜய்ங்கிற 3 சேர்த்து சுத்தி வந்துட்டு இருக்கு. சோ இதுல இவர் பேச வந்தாரு சீமான். ஓ நீ விமர்சிக்க போய்தான் பதிலடிக்கு பேச வேண்டியிருக்கு. உன்னை பத்தில யார் பேச போறா? நீங்க அப்படி என்ன அரிய சாதியா புட்டிங் கிழிச்சிட்டீங்க கேட்கிறேன். தமிழ்நாட்டை என்னத்தை அறுத்து தள்ளிட்டீங்க நீங்களும் ஆமைக்கு தம்பிகளும்? நான் தெரியாம கேட்கிறேன். ஃபுல்லா புரட்டு பொய். இதுல இன்னைக்கு சாட்டை அவன் தும்பி தூக்கிட்டு வரான், அப்படி கேப்ல கிட்ட விட்டுறாங்களாம். அதாவது அன்னைக்கு தேவரையா, இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான். அன்னைக்கு தேவரையா தான் பெரியார விரட்டினாரு, விரட்டினாரு. இன்னைக்கு எங்க அண்ணன் விரட்டு நொட்டினாரு ஒண்ணு.
நல்லா சொல்லிட்டேன் சாட்டை, நீ உங்க நொண்ணனை சீமான தூக்கி பிடிச்சி கொண்டாடா இருந்தா கொண்டாடு, அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா தேவரையோட கம்பேர் பண்ணி மட்டும் பேசினா எதாவது அடி பண்ண தெரியாது. தேவரையை எப்படிப்பட்ட தலைவர், அவருடைய கால் தூசிக்கு சமமான சீமான கேட்கிறேன் கேட்க இல்ல. அவர் பெண்கள் வாடையே படாம பெண்களை தாய் அம்மா அப்படின்னு தான் அவர் பார்ப்பாரு. அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவரு ஒரு பெண்ணு நேசிச்சு இருக்காங்க, மீசையை வலிச்சுட்டு வாழ்நாள் வாழ்ந்தவர். சாகிற தருவாயில் கூட பெண் ஏன் உடலை தொடக்கூடாதுன்னு அதனாலே இறந்தவர். ஸோ அப்படிப்பட்ட மனுஷனை கொண்டு போய் பொம்பளை பின்னாடி அழிஞ்சு பொம்பளை கேஸ் இவ்வளவு நாள் அலைஞ்சேன் அவர் கூட கம்பேர் பண்ணி பேசினேன். அவ்வளோ சொல்லிட்டேன். யாரோட கம்பேர் பண்ணி இல்ல கேட்கிறேன். தேவரையாவது பெரியாருக்கு சிம்ம சொப்புன்னு வழங்கினாரு. தேவரையா இருக்கும்போது பெரியார் உள்ளே வரல. ஆனா ஒன்னு இப்பதானே பெரியாருக்கு எதிராக பேசுறாரு. ஆரம்பத்தில் என்ன பேசுறாரு, நான் பெரியாரோட எப்பேறேன், பெரியார் ஏன் தமிழை காட்டு முன்னாடி மொழி சொன்னா தெரியுமா, ஏன் பெரியார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு சொல்லதுக்கே எனக்கு எத்தனை நாள் திருப்பி சொல்லு தெரியல. அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து பெரியார் தூக்கி போட்டு அவர் அரசியல்காண்டி பண்றாரு. அவர் மட்டமான ஒரு அரசியல்காண்டி மாத்தி பேசுறது தானே. தேசிய தலைவர் தெய்வ திருமண பசங்க முத்துராமலிங்க தேவர் தேசியமும் தெய்வீகமும் எனக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர். ஆனா ஒன்னு இந்து மதத்தை என்ன மாதிரியான கழுவி ஊத்திட்டு இன்னைக்கு அதே இந்து மதம் முப்பாட்ட முருகன் பேசுவோம்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா? சோ இந்த லட்சத்துல நீங்க எல்லாம் தேவரையை பத்தி பேச மாட்டீங்கன்னா, தேவரையை பத்தி பேசுறதுக்கு உங்க நொன்னனுக்கும் தகுதியே கிடையாது. இல்ல சீமான் சொல்றாரு வேலுநாச்சியார் போட்டோவை போட்டு அந்த மக்களுடைய ஓட்டுக்கெல்லாம் வாங்க பாக்குறாருன்னு. அவர் வேலுநாச்சியார் போட்டோ மட்டும் போடல, அஞ்சலி அம்மாள் போட்டோ கூட தான் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தலைவரே கிடையாது விஜய் அவர்கள். அவர் எல்லா மக்களுடைய சமூகத்தோடு எல்லா மக்களுடைய ஆதரவோட தான் இன்னைக்கு ஒரு எழுச்சி மிக்க தவிர எல்லா மக்களும் கொண்டாட வகையில இருக்காரு. அதான் உங்களுக்கு பொறாம பொங்கிட்டு வருது. ஏன்னா உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரு நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு சாதி கட்சியா போய்கிட்டு ஒரு மேடையை போட்டு ஒரு விழா நடத்திக்கிட்டு ஒவ்வொரு மத ரீதியா போயிட்டு ஒரு கேள்வி நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அப்படி நடக்கிறது கிடையாது. அவர் ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு தலைவராக அவர் வராரு. அதனாலதான் மக்கள் பிரச்சனை மட்டும் அவர் பேசுறாரு. இப்ப அவரு வந்து அரசியலை விட்டு விலகி நிக்காரு கேப்பட்டுக்காருன்னா அவர் பாதிப்பு அவரால் நடந்துட்டு அந்த மக்கள் இத்தனை பேர் போயிட்டாங்க உயிர் போயிடுச்சுங்கிற குச்சமனசுல உட்காந்துட்டு இருக்காரு. உங்களை மாதிரி அதை வச்சு ஒரு பின்னரசியல் பண்றவர் கிடையாது. ஏன்னா ஈழத்துல தமிழர் கொல்லப்பட்டதை வச்சு ஒரு பின்னரசியல் பண்ணிட்டு இருக்காரு நீங்க. சோ அப்படிப்பட்ட புத்தி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா விஜய் அப்படி கிடையாது. அன்னைக்கு ஈழத்துல தமிழர் கொல்லப்படும் அதுக்காக கண்டிச்சு அவர் நடிகரா இருக்கும் போதே ஒரு போராட்டத்தை நடத்தவர் முன்னெடுத்தவர். நீங்க இவ்வளவுக்குள்ள ஈழத்தமிழருக்காக நாங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய நீங்க அந்த ஈழத்தமிழர் இதற்கு என்ன நடந்து பண்ணிருக்கீங்க? ஒரு மானம் மன கிடையாது. ஆனால் தமிழ் மக்களுக்காக இவர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நடிகராக இருக்கும்போது தான் சொந்த சம்பாத்தில வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இன்னும் அரசியல் கட்சியாகி ஒரு அந்த பதவி அதிகம் எதுவுமே வைக்கல, இருந்தாலும் நல்லதில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட 41 குடும்பங்கள் இருக்குல்ல, அதுகளுக்கும் போயிட்டு காலம்புறா உறுதியாக நாங்கள் நிற்கும் அப்படின்னு நிற்காரு. என்ன இடத்துல அந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொந்த சம்பாத்தியத்தில் அவர் உறுதியாக நிற்காரு. ஆனால் நீங்களாம் அவரை தான் விமர்சிக்க வருவீங்க. ஏன்னா உன்னுடைய அரசியல் சீமானுடைய நான் தமிழுடைய ஒட்டுமொத்த அரசியலும் அவரால் காலியாகிறதுல அந்த பையன் தான் இவ்வளவுக்குள்ள உட்காந்து கதறல். இல்ல டீயை விட கப்பு ஏண்டா இவ்வளவுக்குள்ள சூடா இருக்குங்கிற மாதிரி திமுக விடவும், ஏன்னா திமுக தான் விஜயோடைய முழு அரசியலும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் இவனுங்க முந்திரி கூட்டம் வந்து எல்லா அரசியத்திலும் முந்தி விஜயோட விமர்சிக்கான எதுக்கான கேட்டீங்கன்னா இவனுடைய அரசியல் தான் முழுக்க காலியா போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. 2026 தேர்தல் இது வரைக்கும் அவங்க சேர்த்து கட்டி ஒரு உருட்டி கட்டி எழுப்பின கோட்டையை தகுக்க போறதால விஜய் அவர்கள் அது தெரிஞ்சவனு தான் அவ்வளவுக்குள்ள பதட்டம் நடக்கும். ஏன் உண்மையா இருந்தீங்க அந்த மக்கள்கிட்ட உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டுகளை யாரும் பிரிக்க முடியாது. அதாவது நீ உண்மையா இல்ல, நீ முழுக்க பொய்யா புரட்டா சொல்லி அந்த மக்கள்கிட்ட அப்படியே ஒரு போலியா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்க. அதை ஒட்டுமொத்தமா சரிச்சிட்டாரு. விஜய் அவர்கள் அதிகமா பேசுறவர் கிடையாது, ஆனா பேசாமலேயே அந்த மக்கள் எடுத்து இருந்துட்டாரு. அதான் உண்மை. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு உண்மை இருக்குல்ல, அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குல்ல, அவர்கிட்ட ஒரு பார்த்தீங்கன்னா இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் அதுதான் மக்கள் விரும்புறாங்க. உன்ன மாதிரி ஒரே அசிங்கமா மற்றவங்களை விமர்சிக்கிட்டு அதே மாதிரி தான் உன் தம்பிகளும் விமர்சிக்கிறாங்க. அது இந்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? ஸோ உன்னையே வெறுக்கிறாங்க. ஸோ அதனால அதாவது நாம எப்படி என்ன பண்ணாலும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலும் அந்த மக்கள் அவனை ஏற்றுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்துல இப்போ அந்த ஏற்றுக்கிற மக்களே தவறா சித்தரிக்க வேண்டியதுன்னா அந்த விர்ச்சுவல் வாரிசு இருக்காங்களே, இப்போ நம்மள மாதிரி விஜய்க்கு ஆதரவு உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க, விஜய் எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ நாம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே விஜய் இவங்க எதிர்க்கிறேன் இவங்க ட்விட்டு போடுறான் சாட்டை. ஏன்னா அப்படியே கும்புசி விடுறானா. டேய் விஜய் எதுக்கு நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து தங்களுடைய ஆதங்கத்தை காட்டுறாங்க, வெறுப்பை காட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன ஒரு கோபம் கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருக்கீங்க, ஏன் ஏதாவது பண்ணுங்க, இவ்வளவு நாள் அந்த மக்களை பார்க்க போகணும்னு சொல்லிங்க பார்க்க போகல. இப்போ திடீர்னு பனையூர் அதாவது சென்னை கூட்டு வருங்க அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் வருது. அதே ஆதங்கம் விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திச்ச உடனே அப்படியே காணாம போயிடும். அவர் அப்படி மைக் எடுத்து பேசினாருன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த செமையா ஒரு பூஸ்ட் ஆயிடுவாங்க. அதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்க என்னைக்குமே விஜய் அவர்களை வெறுக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஆதங்கம் கோபத்தை கட்டுறாங்க. ஏன்னா அந்த மக்களும் விஜயும் நல்ல மனசன், விஜய் ஆதரிக்கிறவங்களும் நல்ல மனசு இருக்கு. அதனால தங்களுடைய குச்ச உணர்வை அதாவது மக்கள் இவ்வளவு நாள் சந்திக்காம இருக்காங்களே, எதுவுமே பேசாம இருக்காங்க, கட்சி என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே வெளியே காட்ட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கம் இருக்கு அவர் மேல. அது தப்பு கிடையாது. ஆதங்கம் கோபம் நார்மலா உள்ள நேர்மையா உள்ள எல்லாருமே இருக்கணும். அது இல்லாம
ஒரு தலைவன் அவங்களை நம்ம ஆதரிச்சிட்டோங்கிறக்காண்டி அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் முட்டு கொடுக்க தெரியுமா? அதான் தவறானது. அதான் தவறான ஒரு போக்கு. அதை என்னைக்குமே இந்த விர்ச்சுவல் வாரிஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற கட்சி மாதிரி தாத்தா, அப்பன், மகன், பிள்ளை, பேரண்ட்டு அப்படியே அவனுக்கு வாடி வாடியா குடி பிடிச்சிட்டு போய் இந்த முட்டு கொடுக்காங்க, அண்டை முட்டு அது கொடுக்குற ஆள் கிடையாது. சொந்த கட்சியா இருந்தாலும் நாங்க ஆதரிக்கிற கட்சியாவே இருந்தாலும் அதில் தப்பு நடக்கு அப்படின்னா கேள்வி கேட்போம். அது எங்களுடைய ஆதங்கம், கோபம். அது சரியாயிர போகுது. அது வந்து வெறுப்பு கிடையாது. உடனே வெறுத்துட்டாரு, இவங்க ஆட்களே அவர் எதுக்குறாரு, போடா இந்த அரசியல், இந்த கேவலமான எச்சப்புல பழக்கிற அரசியல்லாம் வேற எங்கேயாவது காட்டு. அதெல்லாம் பத்தி இங்க நடக்காது மகனே. விஜய் அவர்கள் இந்த மக்களை சந்திச்ச உடனே வேற மாதிரி அரசியல் நடக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணுதுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.